வணக்கம் மாணவர்களே. இந்த தலைப்பில் OAW செயல்முறையை பயன்படுத்தி ஃப்ளாட் பொசிஷனில் 2mm தடிமன் கொண்ட MS ஷீட்டில் ஸ்கொயர் பட் ஜாயிண்டை பற்றி கற்றுக்கொள்ளலாம். குறிக்கோள்கள். இந்த தலைப்பின் முடிவில் உங்களால் டேக் வெல்டிங் மற்றும் வெல்டிங் செயல்முறைக்காக பொருத்தமான ஃபில்லர் ராடை தேர்ந்தெடுக்கவும், ஃப்ளாட் பொசிஷனில் உள்ள ஸ்கொயர் பட் ஜாயிண்ட்டுக்காக ஷீட்ஸை தயாரித்து அமைக்கவும், டேக் வெல்ட் வெல்மென்ஸ் ஃபார் டிஃபெக்ட்ஸுக்காக பரிசோதிக்கவும் முடியும். இப்போது OAW செயல்முறையை பயன்படுத்தி ஃப்ளாட் பொசிஷனில் 2mm தடிமன் கொண்ட MS ஷீட்டில் ஸ்கொயர் பட் ஜாயிண்ட்டுக்கான தேவைப்படும் கருவிகளை பற்றி காணலாம். ஸ்டீல் ரூல், ஸ்கிரைபர், நாசில், பால் பீன் ஹேமர், ஃப்ளாட் ஃபைல், பெஞ்ச் வைஸ், tri-square, tongs, chipping hammer, steel wire brush, copper coated mild steel filler rod, oxygen and acetylene cylinder and welding torch, personal protective equipment. இப்போது OAW செயல்முறையை பயன்படுத்தி ஃப்ளாட் பொசிஷனில் 2mm தடிமன் கொண்ட MS ஷீட்டில் ஸ்கொயர் பட் ஜாயிண்ட்டுக்கான ப்ரீ வெல்டிங் ப்ராசஸ் பற்றி காணலாம். பாதுகாப்பு காரணங்களுக்காக பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்விப்மெண்ட்டை பயன்படுத்தவும். 2mm தடிமன் கொண்ட 2 MS ஷீட்ஸை வெட்டவும். 150 mm நீளம், 50 mm அகலம். விளிம்புகளை சதுரமாக வைக்கவும் அல்லது கிரைண்டிங் செய்யவும். விளிம்புகளை முழுமையாக சுத்தம் செய்வதை உறுதி செய்யவும். ஒரு மில்லிமீட்டர் ரூட் கேப்புடன் ஸ்கொயர் பட் ஜாயிண்ட் உருவாகும்படி வெல்ட் துண்டுகளை வெல்டிங் டேபிளில் வைக்கவும். எரிவாயு வெல்டிங் ஆலையை அமைத்து நாசில் எண் 7ஐ சரி செய்து ஆக்சிஜனின் அழுத்தத்தை 0.5 முதல் 1.41 கிலோ சதுர சென்டிமீட்டர் வரை சரி செய்யவும் மற்றும் அசிட்லின் 1 சதுர சென்டிமீட்டருக்கு 0.8 முதல் 0.15 கிலோ சதுர சென்டிமீட்டர் வரை இருக்கும்படி சரி செய்யவும். டேக்கிங் மற்றும் வெல்டிங்காக 1.6 மில்லிமீட்டர் CCMS ஃபில்லர் ராடை தேர்ந்தெடுக்கவும். நியூட்ரல் ஃப்ளேமை அமைக்கவும். ஒன் mm ரூட் கேப்புடன் சீரான சீரமைப்பை பராமரிக்க ஜாயிண்டை சம இடைவெளியில் ஒன்றாக பிடித்து டேக் வெல்ட் செய்யவும். டேக் வெல்ட்ஸுக்கு இடையிலான தூரம் 75 mm மற்றும் டேக் வெல்டின் நீளம் 6 mm இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ப்ரீ வெல்டிங் ப்ரிப்பரேஷன்ஸ் பற்றி பார்த்துவிட்டோம். இப்போது OAW செயல்முறையை பயன்படுத்தி ஃப்ளாட் பொசிஷனில் 2mm தடிமன் கொண்ட MS ஷீட்டில் ஸ்கொயர் பட் ஜாயிண்ட்டுக்கான வெல்டிங் ப்ராசஸ் பற்றி காணலாம். ஜாயிண்டின் வலது முனையில் வெல்டை தொடங்கவும். முழுமையான ஊடுருவலுக்காக ஜாயிண்ட்டுக்கு கீழே சிறிது இடத்தை வைத்திருங்கள். லெஃப்ட்வர்ட் டெக்னிக்கை பயன்படுத்தி முழுமையான ஊடுருவலுடன் நன்கு இணைக்கப்பட்ட யூனிஃபார்ம் பீடை வெல்ட் செய்யவும்.
ப்ளோ பைப் மற்றும் ஃபில்லர் ராடுக்கான பரிந்துரைக்கப்பட்ட கோணம் மற்றும் தேவையான இயக்கத்தை பராமரிக்க ப்ளோ பைப்பை கையாளுங்கள். யூனிஃபார்ம் டிராவல் ஸ்பீடை பராமரித்து ஃபில்லர் ராட் மற்றும் தீச்சுடரை தூண்டிவிடவும். ஒரு கீ ஹோலை பராமரிக்கவும். இது ஜாயிண்டில் உள்ள ரூட்டின் பாட்டம் வரை உருகுதல் நடைபெறுகிறது என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும். இது சிறந்த வேர் ஊடுருவலை உறுதி செய்கிறது. வயர் பிரஷை பயன்படுத்தி டெபாசிட் ஆன வீடை சுத்தம் செய்யுங்கள். இப்போது OAW செயல்முறையை பயன்படுத்தி ஃப்ளாட் பொசிஷனில் 2 mm தடிமன் கொண்ட MS ஷீட்டில் ஸ்கொயர் பட் ஜாயிண்ட்டுக்கான பின்பற்ற வேண்டிய முக்கிய குறிப்புகளை காணலாம். பாதுகாப்பு உடைகள் மற்றும் எரிவாயு வெல்டிங் காகல்ஸை அணியுங்கள். வெல்ட் பீடின் அகலம் மற்றும் உயரத்தின் அளவு யூனிஃபார்மாக இருக்கிறதா என்று சரிபார்க்கவும். முடிக்கப்பட்ட வெல்டை பரிசோதிப்பதன் மூலம் வெல்டின் தரத்தை கண்டறியுங்கள். ப்ளோ ஹோல்ஸ். lack of fusion. Uneven ripples. Lack of penetration. Recap. இந்த தலைப்பில் நீங்கள் கற்றுக்கொண்டது டேக் வெல்டிங் மற்றும் வெல்டிங் செயல்முறைக்காக பொருத்தமான ஃபில்லர் ராடை தேர்ந்தெடுக்கவும். ஃப்ளாட் பொசிஷனில் உள்ள ஸ்கொயர் பட் ஜாயிண்ட்காக ஷீட்ஸை தயாரித்து அமைக்கவும். டேக், வெல்ட், வெல்மெண்ட்ஸ் ஃபார் டிஃபெக்ட்ஸ்க்காக பரிசோதிக்கவும் கற்றுக்கொண்டீர்கள்.